தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற விழாவில் வரலாறு படைக்க இளம் தலைவர் வருகிறார் என்ற அந்த பாடலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார். தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதவன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழகம் கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவில் வருகிறார் 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 அண்ணன் வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் வருகிறார் வருகிறார் களத்தில் வருகிறார். இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார். இளைஞர் படை குலுங்கிடவே வருகிறார். இனப்பகைவர் நடுங்கிடவே வருகிறார். உதகை அருகே மாவனல்லா கிராமத்தில் நாகியம்மாள் என்ற மூதாட்டியை கொன்ற புலியை 2வது நாளாக தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நாகியம்மாளை புலி தாக்கி கொண்டது. இந்த நிலையில் புலியை தேடுவதற்காக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. அதில் புலிகள் தென்பட்டுள்ளதா என வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். இந்த பணியில் 40 வன ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ட்ரோன் கேமரா பயன்படுத்தியும் புலியை தேடும் பணி நடைபெறுகிறது. திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக காயல்பட்டினம் பைபாஸ் சாலை, சீதக்காதி தெரு உள்ளிட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் ஜேசிபி உதவியுடன் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரை நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள புலிகள் காப்பகமான முதுமலையில் புலிகள் கணக்கெடுக்கும் பணிக்காக அதிநவீன சென்சார் கேமராக்களை பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. 150க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் 400க்கும் மேற்பட்ட அதிநவீன சென்சார் கேமராக்கள் பொருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த பணிகளை தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை புலிகள் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் மகளிர் ஆணையத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பெண்களின் பிரச்சனைகளுக்கு மகளிர் ஆணையம் தீர்வு காணாமல் உள்ளதாக குற்றம் சாட்டி பெண்கள் கூட்டமைப்பினர் ஊர்வலம் சென்று மகளிர் ஆணையத்திற்கு மலர் வளையம் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் 36 இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடந்ததாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடியில் கடந்த சில நாட்களாக பெய்த பலத்த மழை காரணமாக ஆதிபராசக்தி நகர், BNT காலனி, கோக்கூர் உள்ளிட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. அதிவேகமாக மாநகராட்சி நிர்வாகம் மட்டுமல்லாமல் எங்களுடைய திமுக மாவட்ட கழக சார்பிலும் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால எல்லாரும் இணைந்து இன்னைக்கு மழைநீரை வெளியேற்றத்துக்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஆரணி அருகே முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் வந்தவாசி ஆரணி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. 2 வருஷமா தண்ணி இல்லைன்ட்டு நாங்கள் மனு கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் மனுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இதுக்கு 2 டேங்க் வேற கட்டி அதுக்கான கணக்கு முடிச்சிட்டாங்கன்னா தண்ணி வரல. கல்லேரிப்பட்டு கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என்பதே இவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் மனிதவள மேலாண்மை துறையில் முக அமைப்புடன் கூடிய பயோமெட்ரிக் வருகை பதிவு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. பணியாளர்களின் வருகை இதன் மூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. மனிதவள மேலாண்மை துறை போலவே மற்ற துறைக்கும் பயோமெட்ரிக் வருகை பதிவு விரைவில் விரிவுபடுத்தப்பட உள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்கள் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10 தளம் கொண்ட கட்டிடத்தில் அரசின் 54 துறைகளின் அலுவலகங்களும் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே துரைசாமி கொட்டாய் கிராமத்தில் நள்ளிரவில் மர்மமான கருப்பு உருவம் பறந்து சென்ற CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துரைசாமி கொட்டாய் எனும் கிராமத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வரதராஜன் என்பவருக்கு சொந்தமான கழிவறையில் இருந்து காற்றில் பறந்தபடியே தலைமுடியை விரித்தவாறு மர்மமான உருவம் ஒன்று சாலையை கடந்தவாறு செல்லும் காட்சி CCTVயில் பதிவாகி இருக்கிறது.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள முதலிப்பட்டி கிராமத்தில் தொடர் மழையால் தையல்காரர் வீட்டின் பின்பக்க சுவர் முழுமையாக இடிந்து விழுந்தது. வயதான தாயார் 2 மகள்களுடன் வசிக்கும் தையல்காரர் ரங்கராஜ் தமிழ்நாடு அரசு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். இந்த வீட்டில் தான், இந்த உடஞ்ச வீட்டில் தான் இருக்கேன். இது வந்து 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குது. நாங்கள் 4-5 பேர் இருந்துருக்கோம். இருக்க வேறு இடம் மாற்றம் இல்லாமல் அதிலே தான் வாழ்ந்துட்டுருக்கோம். தமிழக அரசு ஏதாவது பார்த்து வீடுக்கு ஏதாவது புதுசாக கட்டித்தர மாதிரி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஏதாவது இழப்பீடு பண்ணுங்கள். சீர்காழியில் பெய்த தொடர் கனமழையால் ஊக்கடையார் நகர், SKR நகர் பகுதிகளில் 20 வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் அவசர தேவைக்கு கூட வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பரிதவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இன்னும் அதிகம் மழை வந்து நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுன்னா என்னப்பா செய்யுது? வெறும் பாம்பு வர விஷ பூச்சிலாம் என்னதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. பாம்பு, தேள், பூரா குறவரன்னு வந்துக்கிட்டே இருக்குது. கஷ்டமாக இருக்குப்பா ரொம்ப. அதுலேயும் பாருங்கள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்களாம் அப்படியே உள்ளாரே இருக்கிறாங்க. 2 நாளாச்சு பால் வாங்கினேன். இப்போ நாங்கள் தான் வெளில போயிட்டு பால் எல்லாம் வாங்கிட்டு வரேன். போர்க்கால அடிப்படையில் ஆய்வு செய்து குளம் போல் தேங்கி உள்ள மழைநீரை வெளியேற்றவும் வடிகால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நிரந்தர தீர்வு காணவும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் அருகில் இருந்த கூரை வீடு சேதமடைந்தது. ஜெயங்கொண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஜெயங்கொண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் சுற்றுச்சுவர் ஊறி இருந்த நிலையில் நேற்று திடீரென இடிந்து விழுந்தது. இதில் சேகர் என்பவரது கூரை வீட்டின் மீது சுவர் விழுந்ததில் அவரது வீடு முழுவதுமாக சேதமடைந்தது. கம்பி செவுரு வந்து என் வீட்டுக்கு குடிசையில் விழுந்துருச்சு, செவுரில் விழுந்துருச்சு, செவுரு ஓட்டை ஆயிடுச்சுங்க. இதை வந்து நான் கமிட்டிக்கு ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லி இன்னும் 1 வாரம் 10 நாளாக சொல்கிறாங்க. பாம்பு பூச்சிகள்லாம் உள்ளார வர்ற மாதிரி இருக்குது. அதுக்காக சீட்டுகளை வச்சு அடைச்சிருக்கேன். இதுக்கு உடனே நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும். தனது கதையை திருடியதே தனக்கு வெற்றிதான் என பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜேஷ்குமாரின் உலகை விளையல் என்கின்ற நாவல் ரேகை என்ற பெயரில் இணைய தொடராக எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று பேசிய அவர் தம்மை ஏமாற்றியவர்கள் சினிமா துறையில் சாதித்ததாக வரலாறு இல்லை என கூறினார். எல்லாத்துக்குமே காலம் பார்த்துக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை ஏமாத்தின யாருமே சினிமா ஃபீல்டில் இது வரைக்கும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், இது நான் பொய்யா சொல்லலை. இன்னைக்கு என்னுடைய கதைகளை திருடி பண்ணவங்கெல்லாம் யாருமே ஃபீல்டில் இல்லை.